Hello guys, welcome back to Anime 7. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா பர்ஃபெக்ட் வேர்ல்ட் அனிமேவோட அடுத்த எபிசோட் தான் गाइस பார்க்க போறோம். இந்த அனிமேவோட ப்ரீவியஸ் எபிசோட்ல நீங்க பார்க்கல அப்படிங்கற பட்சத்துக்கு நம்ம சேனலோட பிளேலிஸ்ட் இருக்கு. மறக்காம செக் பண்ணி பார்த்துட்டு வந்து இந்த எபிசோட பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த அனிமேவோட ஸ்டோரி லைன்ஸ் எல்லாமே புரியும். சேனலுக்கு யாராவது புதுசா வந்தா மறக்காம அந்த லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. சரி ஓகே गाइस, வளவலன்னு பேசிக்கிட்டு அடுத்த வீடியோக்கு தவள டைரக்டா நம்ம இன்னைக்கு எபிசோட்ல போவோமா. போன எபிசோடோட கடைசில நம்ம என்ன பார்த்திருப்போம்னா வில்லேஜ் கார்டு வந்து ஹீரோவை காப்பாத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம வாங்க என்னோட ஸ்டூடண்ட், சோ இதுக்கு மேல நீங்க அவனை கொல்லணும் முயற்சிக்கிறீங்க, என்ன டைரக்டா எதிர்க்கிறதுக்கு சமம் அப்படிங்கிற மாதிரி அதுக்குள்ள சொல்லியிருப்பாங்க. சோ இன்னைக்கான எபிசோட் அதுல இருந்து ஆரம்பிக்குது. எபிசோடோட ஆரம்பத்தில் வில்லேஜ் கார்டு தனியாக ஹீரோவை கூட்டு போயிட்டாங்க. யாருமே இல்லாத ஒரு இடத்துக்குள்ள தான் நின்றுகிட்டு இருக்காங்க. ஏன்ஷியன் கேட்டுக்குள்ள போன யாராலையும் திரும்பி வர முடியாது. இது கூட என்னோட ஸ்பிரிச்சுவல் உருவம் தான். இந்த இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய டைம் லிமிட் ரொம்பவே கம்மி. அதனால கல்டிவேஷன் சம்பந்தப்பட்ட ஏதாவது கேள்விகள் உண்டு இருந்துச்சுன்னா இன்னைக்கு நைட்டுக்குள்ள நீ கேட்கலாம், நான் எல்லாத்தையும் கண்டிப்பா சொல்றேன்ற சொல்ல வில்லேஜ் கார்டு இப்போ நீங்க கரெக்டா இருக்கிற இடம் எந்த இடம் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள ஹீரோ கேட்க வில்லேஜ் கார்டு அந்த இடத்துக்குள்ள யோசிக்கிறாங்க. என்னால உனக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, ஏன்னா அது எந்த அளவுக்கு தூரத்துல இருக்கு அப்படிங்கிறது எனக்கே தெரியல. ஒருவேளை அந்த கேட்டோட முடிவுகள்லாம் தாண்டி போனா நான் அந்த இடத்துக்கு போய் சேரலாமோ என்னவோ. எனக்கு தெரிஞ்ச உலகங்கள் எல்லாமே ஆல்ரெடி அழிஞ்சிருச்சு. என்னோட நினைவுகளை வச்சு பார்த்தா என்ன கூட போர் புரிஞ்ச ஆட்கள் யாருமே இப்போதைக்கு உயிரோடு இல்ல. அது ஒரு மிகப்பெரிய கொடூரமான செயல். பேரழிவுல என்ன தவிர மீதி எல்லா ஆட்களுமே இறந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கான காரணங்கள் என்ன, எதுக்காக இப்படியாப்பட்ட பேரழிவுகள் வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறது தான் பண்டைய காலத்துல இருந்து ஆட்கள் கொண்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. நானும் இதை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். அதை பத்தின தடயங்கள் ஏதாவது கிடைக்கலாம் அப்படின்ட்டு. ஆனா என்னோட உண்மையான உடல் அது ஏற்கனவே எனக்கு தெரிஞ்சு ஒரு ரத்த குளமா மாறி இருக்குமோன்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள தன்னோட உண்மையான உடல் ரத்தங்களால நிறைய அதாவது அழிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள அவங்க யோசிக்கிற மாதிரி சொல்றாங்க. ஹீரோ நீங்க பழிவாங்க போறீங்களான்ற மாதிரி கேட்க பழிவாங்கலாம் இல்ல, நான் உலகத்தை பேரழிவுல இருந்து பாதுகாக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்ஷியன் காலத்தை சேர்ந்த இம்மோர்டல்ஸ் கூட இதை முயற்சி பண்ணாங்க. அவங்க தப்பிச்சிருந்தாலும் இந்த பேரழிவுல இருந்து அவங்களால தப்பிக்க முடியல. இது ஒரு மிகப்பெரிய போராட்டம்னு சொல்ல ஹீரோ நானும் உங்களை கூட கலந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இப்ப நடந்த ஒரு மிகப்பெரிய போர்லயே உன்கிட்ட இருக்கக்கூடிய வலிமையான மாஸ்டர்ஸால கூட உன்னை பாதுகாக்க முடியல. இந்த இடத்தோட உயரத்துக்கே வந்தாலும் சரி உன்னால அதுக்கு ஈடு கொடுக்க முடியாது, அந்த இடத்துக்குள்ள சமாளிக்க முடியாதுன்னு சொல்ல ஹீரோ நான் இந்த உலகத்திலே வலிமையானவனா மாறுறேன், எல்லா எதிரிகளையும் தோற்கடிக்கிறேன், அதுக்கப்புறம் உங்களை கூட வந்து சேர்ந்துக்கிறேன். வில்லேஜ் கார்டு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நான் சமன் செய்ய முடிஞ்சா, அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டது அப்படின்ட்டு எல்லா விஷயத்தையும் என்னால் அகற்ற முடிஞ்சா என்னால இந்த உலகத்தோட ரூலரா தான் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல சரி நானே என்னோட முயற்சி மூலியமா முன்னேறேன், என்னை எதிர்க்க எதிரிகள் இல்லாத அளவுக்கு மாத்திரேன், பண்டைய காலத்தை சேர்ந்த சக்தி வாய்ந்த எதிரிகளை கூட நான் தோற்கடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள ஹீரோ சொல்ல நீ சொல்ற மாதிரி வருங்காலத்துல ஒரு நபரால இருக்க முடியும், பட் இருந்தாலும் அதுக்கு நீ உன்னோட கடந்த கால வாழ்க்கைகளை மறந்து தனியான ஒரு பாதையில உன்னோட மரபு வழிகளை மட்டும் நீ பின்தொடர்ந்து நீ வாழ்ற மாதிரி இருக்கும். இந்த வாழ்க்கை ரொம்பவே கஷ்டமானது, நான் இதை உனக்கு ஒப்படைக்க விருப்பப்படலைன்ற மாதிரி சொல்ல நான் எதுக்கும் பயப்படல அப்படிங்கிற மாதிரி அவங்க கிட்ட சொல்ல இந்த உலகத்துல ஒரு நாள் வரும் யாரும் தோக்கடிக்க முடியாத ஒரு நிலைமைக்கு நீ தள்ளப்படுவ. உன்னை எதிர்க்க இந்த உலகத்துல எதிரிகள் இருக்க மாட்டாங்க, ஆனா உலகம் அழிஞ்சு இருக்கும். நீ நினைச்சு பாக்குறதுக்கு உன்னோட நினைவுகள் மட்டும் தான் இருக்கும். உன் கூட இருக்கக்கூடிய ஆட்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. நீ அன்பா நினைக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே வயசாகி இழந்துருவாங்க. அதே போல உன்னோட நண்பர்களும் கல்லறைகள்ல தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. அந்த நாள் வரும்போது நீ எடுத்த இந்த பாதை சரியான பாதை தான் நீ நினைப்பியா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஹீரோவும் நான் ரொம்பவே உறுதியோட இருக்க, இந்த விஷயத்துல கண்டிப்பா நான் இந்த உலகத்துல வெல்ல முடியாத நபரா மாறுவேன், பல அற்புதங்களை உருவாக்குவேன், கடந்த காலத்தை மாத்துவேன், நிகழ்காலத்தை மாத்துவேன், எந்த காலத்திலயும் என்ன வெல்ல முடியாதவனா நான் மாறுவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்க. வில்லேஜ் கார்டுக்கு ஹீரோ சின்ன வயசுல இருந்தது எல்லாமே ஞாபகம் வர ஆரம்பிக்குது. வில்லேஜ் கார்டோட ட்ரீக்கு போயிட்டு இந்த பால் ரொம்பவே நல்லா இருக்கும், எனக்கு பிடிச்ச மிருகத்தோட பால், சோ இதை நீயும் குடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு வில்லேஜ் கார்டு கிட்ட கொடுத்துருப்பேன். சரி நீ உன்னோட உண்மையான உயரத்தை அடையும் போது நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீயே அது எல்லாத்தையுமே உன்னோட கண்ணால பாப்பேன், நான் கூடிய சீக்கிரத்துல மறைஞ்சிருவேன். போறதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு விஷயத்தை காண்பிக்கிறேன், வரலாற்றுல நடக்க போற ஒரு விஷயம், அதாவது எதிர்காலத்துல நடக்க போற விஷயத்தை இப்பயே காமிக்கிறேன், நீ இதை நல்லா கவனிச்சு பாரு, கவனிக்கக்கூடிய விஷயத்தை உள்ளுக்குள்ளார அப்சர்வ் பண்ண ட்ரை பண்ணு, இது உன்னோட இதயத்துக்குள்ள நிறைஞ்சிருக்கும், ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள இருந்து ஃபியூச்சர்ல நடக்க போற ஒரு விஷயத்தை ஹீரோவுக்கு காமிக்கிறாங்க. ஹீரோவோ இந்த உலகத்தோட கடைசி முடிவை நான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள கேட்க அந்த இடத்துக்குள்ள வில்லேஜ் கார்டு லீஃப் கடைசி நினைவு போய் காமிக்குது. ஒரு பயங்கரமான போர் நடந்திருக்கு, என்ன அந்த இடத்துக்குள்ள நான் மட்டும் தான் இருக்கேன், எந்த ஒரு பீப்புள்ஸும் இல்ல, இதுக்கு வாய்ப்பே இல்ல, எப்படி எல்லாருமே இறந்துட்டாங்களா, நான் ஒருத்த மட்டும் எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இடத்துக்குள்ள யோசிச்சுக்கிட்டு இருக்கான் ஹீரோ. உலகத்துல இப்படியாப்பட்ட முடிவுகள் இப்படி நடந்திருக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ட்டு ஹீரோ அந்த இடத்துக்குள்ள நான் இது எல்லாத்தையும் மாத்த விருப்பப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி இடத்துக்குள்ள யோசிச்சுக்கிட்டு இருக்கான். நீ பார்த்தல அந்த நினைவுகள் போலதான் இந்த இடத்துக்குள்ள நான் இல்ல யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லாருமே அழிஞ்சிருவாங்க, மட்டும்தான் திரும்பியும் தனிச்சு நிக்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து வில்லேஜ் கார்டு ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோ பயங்கர சோகமா ஆகுறான். அது மட்டும் இல்லாம அந்த இடத்துக்குள்ள ஹீரோ கொஞ்சம் தெம்போட என்னால வருங்காலத்தை பார்க்க முடியுது, அந்த இடத்துக்குள்ள பிரகாசமான ஒரு ஒளி தெரியுது, ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு உலகமாவும் இந்த உலகம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள அவங்க சொல்லிக்கிட்டு இருக்க. பிரகாசமான ஒரு ஒளி தெரியுது, அந்த உலகம் அமைதியா இருக்கிற மாதிரி இல்ல எனக்கு தெரியுது. சரி ஒன்னும் கவலைப்படாத, உன்னோட நம்பிக்கைகளை நீ வீணடிக்காத, அதுல இருக்கக்கூடிய அந்த மினுமெடுப்பு அது கண்டிப்பா ஒரு பாதையை உனக்கு உருவாக்கி கொடுக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க ஹீரோ. சரி நான் நம்புறேன், என்னோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த சின்ன மினுமெடுப்பு அதை வச்சு நான் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் மாத்துறேன். வில்லேஜ் கார்டும் சரி இதுதான் உன்னோட சரியான சமயம், அதனால இந்த உலகத்துல இருந்து வெளியில இருக்கக்கூடிய எல்லை பகுதியில் இல்ல இந்த உலக
உலகத்தோட விதிகளையும் இந்த உலகத்தோட சட்டத்தையும் முழுசா புரிஞ்சிக்க முயற்சி பண்ணு. உன்னால உன்னோட அறிவுகளை அதோட மாஸ்டர் அளவுக்கு வளர்த்து செல்ல முடியும். பட் இருந்தாலும் உன்னோட உடல் வலிமை அதுக்கு பத்தாது. அதுக்கேற்ற மாதிரி நீயும் வலிமையாகணும். எதுக்காக மறைஞ்சிட்டாங்க. ஹீரோவும் யோசிக்கிறான், இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நான் மாத்த விருப்பப்படுறேன். எல்லாத்தையும் மாத்தி சக்தி வாய்ந்தவனா மாறி கடைசியில நீ இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு நான் வரணும்னு விருப்பப்படுறேன்ற சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்குள்ள முக்கியமான 3 பேர் வந்து என்டர் ஆகுறாங்க. விஷயம் நீ பார்த்து ஜாக்கிரதையா தான் மூவ் பண்ணுன்ற சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்குள்ள ராக்ஃபிஷ் கிட்ட நீங்க எனக்கு உதவி செஞ்சதுக்கு ரொம்பவே நன்றி சீனியர் மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அவர் அந்த இடத்துக்குள்ள அப்படியே கிளம்பி போயிடுறாரு. இன்னொரு பக்கம் எட்டனர் அந்த இடத்துக்குள்ள ஹீரோட தோல் தட்டி கட்டுட்டு அவன் பக்கம் கிளம்பி போயிடுறான். அடுத்த நிமிஷம் மாஸ்டரும் முன்னாடி வர. மாஸ்டர் கிட்ட ஹீரோவும் போயிட்டு மாஸ்டர் அப்படின்ட்டு எதையோ சொல்ல வர. மாஸ்டரும் நீ என்ன விஷயத்த பார்த்திருந்தாலும் பிரச்சனை இல்ல, உனக்கு அதை சொல்லக்கூடாதுன்னு தோணுச்சுன்னா நீ சொல்ல வேண்டிய அவசியமும் இல்ல, நீ உன் மேல நம்பிக்கையாரு, கண்டிப்பா உன்னால முடியும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்குள்ள சொல்லிக்கிட்டே சார் நான் போயிட்டு மாஸ்டர் பிளானஸ் கண்டுபிடிக்கணும் இடத்துல போயிட்டு அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்குள்ள அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதே சமயத்துல ஹீரோ கிட்ட ஏன்ஷியன் லீடர்ஸ் உனக்காக இதை ஒப்படைச்சாங்க, அவங்க உங்க மேல ரொம்பவே அன்பா இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்குள்ள சொல்லிட்டு அப்படியே அவர் அந்த இடத்துக்குள்ள இருந்து கிளம்பி போயிடுறாரு சிரிச்சுக்கிட்டு. அந்த எடுத்து வச்சுக்கிறான். அது ஏதோ ஒரு ஸ்க்ரோல் மாதிரி தருது. பட் இருந்தாலும் அது என்ன ஏது அப்படிங்கறதெல்லாம் முழுசா சொல்லல. அதே சமயத்துல இந்த இடத்துக்குள்ள இருந்து சீனை கட் பண்ணி அடுத்த நிமிஷமே ஹீரோ ஏதோ ஒரு இடத்துல அமைதியா நடந்து போய்கிட்டு இருக்கான். ஹீரோ உலகத்தை அழியத்தை பத்தி பார்த்தால, சோ அதனாலதான் ஹீரோ ரொம்ப கொலாப்ஸ்ல இருக்கான். அதே சமயத்துல முன்னாடி அப்பா அம்மா எல்லாம் எல்லாருமே ஒன்னாதான் இருக்காங்க. அம்மாவும் ஹீரோவோட பேரை சொல்லிக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்து பயங்கர வேகத்துல ஓடி வந்துகிட்டு இருக்க. ரெண்டு பேருமே அந்த இடத்துக்குள்ள ரொம்ப நாளைக்கு ஒருத்தங்க பாத்துக்கிறாங்க. எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள அவங்க கேட்டுக்கிட்டு இருக்க. தம்பியானா நீங்க ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். ஹீரோவும் ஓகே அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள வந்து தலையாட்டிக்கிட்டு இருக்காங்க. பின்னாடி ஏதோ சத்தம் கேட்க குயின் சங்காங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தனை காமிக்கிறாங்க. எப்படி பார்த்தாலும் எங்க அப்பா அம்மா கின் கிளானை சேர்ந்தவங்க, அவங்க அந்த இடத்துக்குள்ள தான் பிறந்து வந்தாங்க, அதனால நான் எல்லா விஷயத்தையும் மறந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி இடத்துக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்கு. அதே சமயத்துல முன்னாடி வருவேன், அதே போல நீங்களும் எப்போ வேணா நம்ம கிளானுக்குள்ள வந்துட்டு போய்க்கலாம், அது உங்களோட விருப்பம் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. இதை கேட்கிற ஹீரோ என்னோட தம்பி ஆல்ரெடியே உங்க கிளான தான் இருக்கான், அவன் கண்டிப்பா உயரத்தை அடைவான், அதனால உங்களோட கிளானுக்கு நான் தேவைப்பட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அம்மாவோ நீ என்ன எங்களை கூட வர மாட்டியா, எங்களை கூட வராது எங்க போறன்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. இல்லம்மா எனக்கு வாழ்க்கையில இன்னும் முடிக்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்கு, என்னால உங்கள கூட இருக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அப்பாமா அந்த இடத்துக்குள்ள சமாதானப்படுத்திக்கிட்டு அவனோட வழியை தேடி போய்கிட்டு இருக்கான். ஒருத்தவங்களோட சொந்த வழியில நம்ம தலையிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இடத்துக்குள்ள சொல்ல முன்னாடி இருக்கணும் பார்த்து ஹீரோவும் ஒரு பொண்ணு சின்ன வயசுல இருந்து என்ன பாத்துக்கிற வேலையை பார்த்தா, சோ அவ என்னோட தாத்தா கூட தான் இந்த அப்பர் எலிம்புக்கு வந்தா, கேட்கறவனா அந்த பொண்ணு எங்க இருந்தாலும் நான் கண்டிப்பா உங்ககிட்ட கூட்டு வந்து விடுறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள வந்து அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்குள்ள ஹீரோ அதுல அவசியம் இல்ல, அந்த பொண்ணு எங்க இருந்தாலும் சரி நல்லா இருந்தா சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து சொல்றான். ஹீரோவும் தன்னோட மனசுக்குள்ள நீ எங்க இருந்தாலும் நல்லா இருப்பேன் நம்புற அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கான். சோ அந்த பொண்ணை பார்க்க விருப்பம் இல்ல, பட் இருந்தாலும் அந்த பொண்ணு சேஃப்டியா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ நினைக்கிறான். அப்படியே அந்த இடத்துக்குள்ள இருந்து கிளம்பி ஹீரோ தன்னோட தாத்தாவை பார்க்கறதுக்காக போலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்க. இந்த சீனை கட் பண்ணா இன்னொரு பகுதிக்குள்ள எதிர்காலத்தை நினைச்சு நான் திரும்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். எதிர்காலத்தை நினைச்சு நான் இப்போதைக்கு கவலைப்படுறதுல எந்த ஒரு பயனும் இல்ல. ஒரு விஷயத்தை நான் மாத்தணும் அப்படின்னா அதுக்கு ரொம்பவே அடித்தளமானது சக்தி தான். நான் பவர்ஸ் அதிகரிக்கணும், என்னால பவர்ஃபுல்லா இருந்தா மட்டும்தான் இந்த உலகத்தோட விடியலை பத்தியும் நம்பிக்கையை பத்தியும் என்னால பேச முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஒரு பறவை அந்த இடத்துக்குள்ள கிளம்பிடுது. இந்த உலகம் நாளைக்கு உயிரோட இருக்கும்னு நம்புறேன், இந்த உலகம் அதுக்குள்ள எல்லாம் மூழ்கிடாது அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள இருந்து ஹீரோ பார்த்து தூங்கிட்டு இருக்க. பயங்கர குழப்பத்தோட ஆரம்பிச்ச எபிசோட் திரும்பியும் குழப்பத்தோடய முடிஞ்சிருக்கு. சோ நெக்ஸ்ட் ஒரு நாள் எபிசோட சந்திப்போம். அது வரைக்கும் பை கைஸ்.